ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வாரத்தில் 2 நர்சரிக்கு விசிட் பண்ணோம். 2 நர்சரியும் வித்தியாசமான நர்சரி. ஒன்று ரூரலில் இருக்க நர்சரி, இன்னொன்று இங்கே திருச்சியில் இருக்க நர்சரி. இது ராஜா நர்சரின்னு திருச்சியில் இருக்க நர்சரி, ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. ரொம்ப யூனிக் கலெக்ஷனாக இருக்கும். இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் ஹஸ்பண்டும் போன வாரத்தில் இந்த நர்சரிக்கு போனோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போனோம். நிறைய அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணோம். நான் 2 பேர்த்துக்கும் பிளான்ட்ஸ் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். இன்டோரும் வச்சுருக்கோம், ஆர்னமெண்ட்டு, ஃப்ளவரு, ஹர்ப்ஸு, இப்படி நாங்கள் எல்லா செடிகளையும் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். மாடியிலையும் வச்சுருக்கோம், கீழேயும். ஆனால் எல்லாமே தொட்டிகளில் தான் இருக்குது. 1-2 பிளான்ட்ஸ் தான் தரையில் வளர்க்க முடியும், ஏன்னா இடம் இல்லை தரையில். வாங்கினதில் கேக்டஸ் இருக்குது, பெப்பர் இருக்குது, மூலிகை கொஞ்சம் வாங்கியிருக்கிறோம், பூச்செடிகள் கொஞ்சம் வாங்கியிருக்கோம், பழமரங்கள் கொஞ்சம் வாங்கியிருக்கிறோம். எல்லாத்தையும் கலந்து வாங்கியிருக்கோம். இது மதுரைக்கு போகிற வழியில் பைபாஸில் ஒரு நர்சரி இருந்துச்சு. அதில் சில செடிகள் வாங்கினோம். அதில் வெற்றிலை வாங்கியிருக்கோம், கொஞ்சம் அரளிப்பூ, அப்புறம் ஆல்மண்டா, அதெல்லாம் வாங்கியிருக்கோம். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என் கூட ஒர்க் பண்ணுறாங்க லில்லி மேடம். அவங்க வீட்டிலேருந்து 3 செடி வாங்கியிருக்கேன். அவங்களும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எப்போ நர்சரியில் செடி வாங்கினாலும் வீட்டில் கொண்டு வந்து வச்சு 1 வீக் அப்புறம் தான் செடியை வேறு ஒரு தொட்டிக்கு மாற்றுவோம். நம்ம வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த செடிகள்லாம் மாறணுங்கிறதுக்காக அந்த 1 வீக் டைம் எடுத்துப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.